மீன் குழம்பு ஒரு முறை இதை மாதிரி செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் தான் செய்வீங்க. கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு ஏறவும் கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு 3 பல்லாரி அரைச்சி சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 3 தக்காளி பழத்தையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. மீன் குழம்பு எப்பவுமே புளி, உப்பு, காரம் எல்லாம் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாங்காய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு மாங்காவுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஊற வச்சு வச்சிருக்கிற மீன் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. குக் பண்ணி இறக்கிக்கோங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இறக்கம் போச்சுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.